கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 6 தக்ஷகாண்டம். அதில் 24 சிவன் சிரசில் சிவகங்கை. தக்ஷனே, ஸ்ரீ மகேஸ்வரர் தம் பக்கத்திலும் சிரசிலும் 2 பத்தினிகளை வைத்து கொண்டிருப்பதாக நீ இகழ்ச்சியாக கூறினாயே, அதை பற்றியும் நான் உனக்கு இப்போது தெளிவாக கூறி விளக்குகிறேன், கேட்பாயாக. முன்பொரு சமயம் கைலயங்கிரியில் சிவபெருமானின் 2 விழிகளையும் பார்வதி தேவி பிரணய கோபத்தோடு தனது 2 கரங்களினாலும் பொத்தினார். அச்சமயம் இந்த உலகம் முழுவதும் இருட்கடலில் மூழ்கிவிட்டது. அதை கண்டதும் பீதியடைந்த பார்வதி தேவி தம் நாயகரின் கண்களை பொத்தியிருந்த தன் கைகளை எடுத்து கொண்டு விட்டாள். அப்போது அவளுடைய 2 கைகளிலிருந்தும் அதிகமான வியர்வை பெருக்கோடியது. அந்த வியர்வை வெவ்வேறாக பிரிந்து சென்று 10 பிரவாகங்களாக பெருக்கெடுத்தோடி உலகம் எங்கிலும் வியாபித்து விட்டது. அதை கண்ட விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் பயந்து நடுநடுங்கி, இது என்ன, காலமில்லாத காலத்தில் பிரளயம் ஏற்பட்டிருக்கிறதே என்று மனம் வருந்தி மகாதேவனிடம் சென்று முறையிட்டார்கள். கருணாமூர்த்தியே, மகாதேவனே, அகாலத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த பிரளயத்தால் அழிந்துவிடக்கூடிய ஸ்தாவர ஜங்கம ரூபமாகிய இந்த உலகத்தை தாங்கள்தான் காத்தருள வேண்டும் என்று அவர்கள் வேண்டினார்கள். மகாதேவனும் மனமிரங்கி அந்த தண்ணீர் வெள்ளப் பெருக்கை அப்படியே எடுத்து தம் ஜடையிலுள்ள ஒரு மயிர்காலில் சிறிய ஜலந்தி விலை போல் தரித்து கொண்டார். இத்தகைய அற்புதத்தை கண்டதும் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் பரமசிவனின் திருவடிகளில் விழுந்து வணங்கி அவரை பலவிதமான ஸ்தோத்திரங்களினாலும் துதித்து மகிழ்ந்தார்கள். பகவானே, தேவதேவனே, கௌரி தேவியின் கரங்களிலிருந்து உற்பத்தியான அதி தூய்மையான இந்த நதியானது தங்கள் ஜடையில் தரிக்கப்பட்டதால் அதை பார்த்தாலும் தொட்டாலும் அருந்தினாலும் அதில் நீராடினாலும் எல்லா ஜீவராசிகளும் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டவர்கள் ஆவார்களாக. தேவசேனே, அப்படிப்பட்ட அந்த நதியின் நீரில் கொஞ்சம் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டு பெற்று கொண்டார்கள். பிறகு பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் அந்த நீரை தங்கள் தங்கள் உலகங்களில் வைத்து கொண்டார்கள். விஷ்ணுவின் உலகத்தில் அந்த நதி வைஷ்ணவி என்ற பெயரில் பிரக்யாதி பெற்றது. பிரம்மதேவனோ அந்த நீரை எந்நேரமும் தம் கமண்டலத்திலேயே நிரப்பி வைத்து கொண்டிருந்தார். இந்திரன் தன் உலகத்தில் அந்த நீரை கொண்டு வைத்ததால் அது ஆகாச கங்கை என்று வழங்கப்படுகிறது. நீண்ட காலத்திற்கு பிறகு பிரம்மலோகத்தில் பிரம்மதேவனால் கொண்டு போகப்பட்ட அந்த நதியை பகீரதன் பெரும் முயற்சியோடு பூமிக்கு கொண்டு வந்து சேர்த்தான். அப்போது ஏராளமான அலைகளோடும் அதி ஆவேசமும் திமிரும் கொண்டிருந்த அந்த நதியை ஸ்ரீ சம்பு தமது ஜடையில் தரித்து வற்றச் செய்தார். அதன் பிறகு பகீரதனின் பிரார்த்தனைக்கு இணங்கி அவர் அந்த கங்கை நதியை கீழே விட்டார். உடனே அந்த கங்கை நதி அதி வேகத்துடனும் பிரம்மாண்டமான அலைகளோடும் பூமியை நோக்கி புறப்பட்டு சென்று சம்சார கடலிலிருந்து கரையேற முடியாமல் தவித்து கொண்டிருந்த சகர புத்திரர்களை கரையேற்றியது. அந்த கங்கையில் எவனொருவன் நீராடுகிறானோ
அவன் தன்னுடைய பாவங்களிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைந்து விடுவான் என்பதில் சந்தேகமே இல்லை. முன்பொரு சமயம் பிரம்மதேவன் சனகர் முதலான நால்வரை சிருஷ்டி செய்தார். அந்நால்வரும் சிருஷ்டி தொழிலில் திறமை பெற்று தவசீலர்களாகவும் மிகுந்த அறிவாளிகளாகவும் திகழ்ந்தார்கள். அதைக் கண்ட நான்முகன் அவர்களைப் பற்றி பரமசிவனிடம் தெரிவிப்பதற்காக திருமாலோடு புறப்பட்டு கைலாயத்தை அடைந்தார். அப்போது சனகர் முதலிய நால்வரும் அங்கே வந்தார்கள். பிறைசூடிய பெம்மானை தரிசித்து வணங்கிய நான்முகனும் திருமாலும் தங்களுக்கு உலகங்களை சிருஷ்டி செய்யும் திறமை கிடையாது என்று அவரிடம் தெரிவித்து கொண்டார்கள். உடனே பரமசிவன் அளவு கடந்த கோபம் கொண்டு அவ்விரு தேவர்களையும் தம் நெற்றிக்கண்ணின் உக்கிரத்தால் எரித்து சாம்பலாக்கி விட்டார். அதன் பிறகு அவர் தம் இடது பாகத்தில் கௌரி தேவியை சிருஷ்டி செய்து கொண்டு பிரம்ம விஷ்ணுக்களையும் விளையாட்டாகவே உயிர் பெற்றெழச் செய்தார். பிரம்மாவே, நான் இந்த பராசக்தியோடு கூடி மகிழ்வதால் இனிமேல் மீண்டும் உங்களுக்கு சிருஷ்டி தொழிலில் செய்வதற்கான சக்தி பெருகும். ஆகையால் நீர் விஷ்ணுவோடு சென்று முன் போலவே சகலத்தையும் சிருஷ்டி செய்து வாரும் என்று பரமசிவன் அவ்விருவருக்கும் விடை கொடுத்து அனுப்பி வைத்தார். அதன் பிறகு பிரம்மா அதிக சுறுசுறுப்போடு உலகங்களை படைத்து சிருஷ்டி செய்வதன் நிமித்தமே சிவபெருமான் பார்வதியோடு சேர்ந்திருக்கிறார். அவருடைய ஒளியாகத்தான் பார்வதி தேவியும் திகழ்ந்து வருகிறாள். சந்திரனும் சந்திரிகையும் போல் அந்த பார்வதி பரமேஸ்வரர்களிடத்தில் சிறிதளவும் வித்தியாசமே கிடையாது. ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.